பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இன்று டெல்லி புறப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் நேரில் சந்தித்து பேசுவதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று முதல்முறையாக டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். டெல்லி செல்லும் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 12:30 மணிக்கு டெல்லியை சென்றடைவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாலை 4:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை அவரது அலுவலகமான சேவா தீர்த் பவனில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாலை 6:45 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அடல் ஆவாஸ் உஜா பவனில் அவர் சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல மாலை 7:30 மணிக்கு மத்திய நிதியமைச்சரின் அலுவலகத்தில் வைத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு முதலமைச்சர் அவர்களுடைய பயணம் 2 நாள் பயணமாக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் டெல்லியில் இருக்கிறது. அங்கே தமிழ்நாடு அரசு சார்பில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறந்து வைத்திருப்பதற்கான அந்த திட்டமிடல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனியா காந்தி அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விருந்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியை செல்கிறார். பிரதமரை சந்திக்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.